ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா செடிலாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ரோஸ் பிளான்ட்ஸ் வந்து இந்த சம்மர்லேருந்து எப்படி காப்பாற்றுறது, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு லீஃப் பர்ன் ஆகிறது, ஸோ இன்னும் என்னென்ன டிசீஸ்லாம் வரும், ஸோ எப்படிலாம் ப்ரிவெண்ட்டாக பார்த்துக்கலாம், ஸோ ரோஸ் செடிலாம் எப்படி வந்து வளர வைக்கலாம், எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றது வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம மெயினாக வந்து டிஏ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், ஸோ எந்த மாதிரிலாம் இந்த மாதிரி புது புது துளிர்கள் வர வைக்கலாம், ஸோ பிளான்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும் சம்மர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே டிஏ கலெக்ஷன்ஸ் தான், ஸோ நம்மளோட மதர் பிளான்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வெயில் இருக்க ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குங்க. ஸோ பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீஃப் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளான்ட்டோட க்ரோத்தும் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ நியூ ஷூட்ஸ், நியூ ஃப்ளவர் பட்ஸ் எதுவுமே வராது. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. ஸோ இது எப்படி க்ரோத் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது எப்சம் சால் தாங்க. ஸோ டெய்லியும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்சம் சால் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி ஃபஸ்ட் டே. ஸோ இதுக்கு முன்னாடி இது நம்ம டியோ கலெக்ஷனில் மதர் பிளான்ட்ஸுக்கு எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்சம் சால்ட் கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃப்ளவர் வந்துச்சு, ஃப்ளவர் வந்து முடிச்சதுமே ஃப்ளவர்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோத் எதுவும் இல்லை, அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ இது நமக்கு வந்து புஷ் ஆக்கிறதுக்காகவும், அதாவது சைட் ஷூட்ஸு, ஸோ புது புது பிரான்ச்சஸ் எல்லாமே வர வைக்கிறதுக்காகவும், ஃப்ளவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்சம் சால் தாங்க, மெக்னீஷியம் சல்ஃபேட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ பிளான்ட்டோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இது ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ரூட்டுக்கும் கொடுக்கலாம். ஸோ ரூட்டுக்கு கொடுத்தோங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரூட்டுக்கு கொடுத்தங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே புது புது ஷூட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அது நல்லாவே நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 30 பிளான்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ 30 பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கம் நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 கிராம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளான்ட் வந்து எந்தளவுக்கு க்ரோத் ஆகிருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி கொடுக்கலாம். சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு 2 கிராமும், ஸோ பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா, வெல் க்ரோத்தட் பிளான்ட்ஸ் அப்படின்னா நம்ம 5 கிராம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 கிராம்ஸ் கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் தாங்க. ஸோ நீங்கள் தண்ணியில் கீழே விழுந்த உடனே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே கரைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம தண்ணியில் கொட்டி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சாலிபிள் ஆகிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 200 ml மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம கொடுக்க போகிறோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம பிளான்ட்டுக்கு எப்பயும் நார்மலாக தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டே கொடுக்குறோம். எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தாச்சுங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சக் பண்ணி உள்ளே போயாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம், பிளான்ட் எப்படி ப்ரிவெண்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் எல்லாமே நம்மக்கிட்ட சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் கேட்லாகாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் கொடுத்துருக்கேன். ஓகே, பாய்.